ஹாய் சொல்லட்டி செம்மையாக இருக்குங்க இந்த டிபெட்டியன் நாக்கு போல். என்னடா கிஸ் அடிக்கிற மாதிரி நின்றுன்னு இருக்கீங்க. ஐஸ் கட்டாலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ 1,00,000 வியூஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்லாம் வாங்கிடலாம். தங்கலாங்களாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கிளைமேட் அப்படியே ஃப்ரீசிங். First pass, the name, oh my god, I forgot the name, man. Look at this place, yaar. It was freezing. Little ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டே 7 மணாலியில் இருக்கோம். நம்மளோட சென்னை டு லடாக் ரைட்டில். ஸோ மணாலிலேருந்து லே லடாக் தான் போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரோடு, ஹை ஆட்டிடியூடு, பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ சிங்கிளாக வருமா, பார்ட் 1 பார்ட் 2 வருமானு தெரில. பட் ஆனால் நம்ம வந்து மணாலிலேருந்து லே லடாக் ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இப்போ காலைல எடுத்தோன்னா சாயங்காலம் போய் ரீச் ஆகிடுவோம். அதே மாதிரி நம்மளோட சென்னை டு டெல்லி நேஷ்னல் ரெக்கார்ட் வீடியோவும் பார்த்துட்டு அப்படியே டெல்லி டு மணாலி, இப்போ மணாலி டு லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் மணாலிலேருந்து லே போகிறோம். இது வந்து பயங்கர ஒரு ரிஸ்க்காக இருக்க போகுது. பட்டு கிட்டத்தட்ட 5 லேயர் போட்டிருக்காங்க. ரைடிங் ஜாக்கெட்டு, வெறும் ஜாக்கெட்டு, ஷர்ட்டு, தர்மல் லைனரு, அதுக்கப்புறம் உள்ள பனியன் போட்டிருக்கேன். பேர்னச்சா பஸ்லலாம் எப்படி இருக்க போது தெரில. தங்கலாங்களாலலாம் பார்த்துக்கலாம். மூக்கு இப்போயே ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்குது. டயமாக்ஸ் நேற்று நைடே போட்டேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சிட்டேன். பைக்கில் லோட் பண்ணிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு பறந்துடலாம். கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட கண்டிஷனு. ஸோ டேங்க் பேக் இன்சைட்லேருந்து அப்படிக்கா வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். இப்போ ஆல் செட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கிடணும் அந்த ஹோட்டலில். வண்டி வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் கூப்பிட்ருக்கேன். இப்போ அப்படியே நான் ரோட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக ரோட்டுக்கு வந்து வார்டு லாக் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரே ஃபாகு. இந்த பனி வந்து உருகி அப்படியே சாரல் மாதிரி இதுவும் ஆகும் பார்த்துக்கிட்டிங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை கிடையாது, தூரலும் கிடையாது. இது பனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு தண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டு இருக்குது. ஹெல்மெட்டு ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு, கோபுரமும் ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் என்ன காமிப்பேனே தெரியல. இங்கேருந்து லடாக் இன்னும் 417 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ பாருங்கள் கைஸ், அங்கே சுவிட்சர்லாண்டு மாதிரி ஸ்காட்லாண்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சும்மா பயங்கரமாக. என்ன செக் போஸ்ட்டான்னு ஒன்றும் புரியலையே. பைக் போகலாமா? ஓகே, லேண்ட்ஸ்லைட்ஸ் போல், அதனால் நிற்கிறாங்க. இங்கே நிற்போம், அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக மரம் வந்து கட் பண்ணியிருந்தாங்களா, அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிற்க வச்சுருந்தாங்க அந்த போலீஸ்காரங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லடாக்குக்கு இன்னும் லேக்கு இன்னும் 408 கிலோமீட்டர் இருக்குது. சாட்சி வழியாக தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்டல் டனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துடும். கன்னியாகுமரி டு காஷ்மீர் இஸ் 1. ஒரு நல்ல வியூ வந்தால் பார்க்கலாமா? அங்கே வியூவை பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஓட்டிகிட்டு வந்துட்டேங்க. 30 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டு வந்தேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து செம்ம ஃபாகா. அங்கே நான் என்னத்தை எடுப்பேன் சொல்லுங்கள், எதுவுமே தெரியாது. இங்கே ஃபுல்லாக பேனில் ஃபுல்லாக அந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த பனி பேஞ்சு. எனக்கா கால் அப்பயே வந்து ஒரு மாதிரி உதறல் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ரைடிங் பேண்ட் வந்து போடலை. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ரைடிங் ஷூ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். கார்டு கூட ஆக்சுவலாக முட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போடலை. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அது வேலைக்கு ஆகாது. ஆனால் ரைடிங் பேண்ட்டு வந்து மஸ்ட்டு இந்த ஒரு வெதருக்கு. ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அந்த பேர்லச்சா பாஸ்லேயும் ஜிங்ஸிங் பார், அதுக்கப்புறம் டங்லங்களா என்னென்னு தெரில, பார்த்துக்கலாம். இன்னும் லடாக் வந்து பார்த்திங்கன்னா 405 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டல் டனல் வந்துடும். என்னடாச்சிங்க, என்னடா கிஸ் அடிக்கிற மாதிரி நின்றுன்னு இருக்கீங்க? ஓகே, போய்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக காலையில் செம்ம ஃபாகா. ஒரு நல்ல லாரி டிரைவர் ஒருத்தர் எதுவுமே தெரியல முன்னாடி. நான் வந்து ஓவர்டேக் பண்ணலான்னு பார்க்குறேன், இண்டிகேட்டர் போடுறாரு, ஓவர்டேக் பண்ணாதன்ட்டு. எனக்கு அப்போ தெரில. கொஞ்சம் நேரம் போகிறதுக்கு அப்போ தான் தெரியுது பள்ளத்தாக்கு இன்சைடு இப்படி ஏறுது ஹேர் பின் பெண்டு. எப்பா நல்ல லாரி டிரைவர்ப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கை காமிச்சிட்டு தம்ஸ்அப் காமிச்சிட்டு நான் பாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு வந்துட்டேன். இன்னும் அட்டல் டனல் போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. வியூலாம் வந்து நல்லாயிருக்கு. இன்னும் அந்த சைடு போனால் இன்னும் கிளியராக தெரியும். அங்கே போய் காய்ஸ் அட்டல் டனல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டனல் உள்ளே போக வேண்டியது தான். காய்ஸ் அட்டல் டனல் வந்து பார்த்திங்கன்னா தாண்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னங்க இது வெளியே ஸ்னோ ஃபால் இருக்குன்னு பார்த்தா வெயில் இருக்குது. ஓகே, இங்கே நிற்கிறாங்க. இங்கே தானே எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆடா எல்லோரும் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். கைஸ் நான் எங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஆகாது. ஹாய் சொல்லட்டி செம்மையாக இருக்குங்க இந்த டிபெட்டியன் நாக்கு போல் டாங் போல். எல்லாம் ஹாலிவுட் படத்தில் யூடியூப்லேயே பார்த்தது. இப்போ தான் நேரில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன். செம்ம அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எல்லா நாயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ நம்ம ஜிக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ ரோத்தாங் பாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அட்டல் டனலில் இருக்கும், மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஸோ வியூலாம் பார்த்திங்களா எவ்வளோ பயங்கரமாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சுற்றி காட்டுறேன், செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேடா, பைடா, எல்லாருக்கும் பை. இவரும் க்யூட்டாக இருக்கார், இவரும் க்யூட்டாக இருக்கார். போய் இங்கே பாரு, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லலாம். சரி கைஸ், அட்டல் டனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஜிக்ஸர் இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தோமா, இவனை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு. ஹாலிவுட் படத்துலேயும் யூடியூப்லேயும் பார்த்தது. டிபெட்டியன் டாக்கு செம்மையாக இருக்குது. இவனை மாதிரி ஒரு குட்டி கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போவேன் வீட்டுக்கு. பார்க்கலாம், நம்ம லடாக் விட்டு வரும்போது நம்மளுக்கு நாய் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். ஃப்ரண்ட்டில் டேக் பேங்கில் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவேன். நான் இங்கேருந்து கிளம்பலாமா? வியூவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து லடாக்குக்கு இன்னும் 392 போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேடா, செல்லக்குட்டீஸ் பாய். அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு, அவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கார்ல, அதுதான். இன்னும் 390 கிலோமீட்டர் தான், அச்சு தூக்கி கிளம்பினே இருப்போம். காய்ஸ், அங்கே பார்த்தீங்களா மேலே என் வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா பனியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறேன். இது வரையும் ஹாலிவுட் படத்துலேயும் யூடியூப்லேயும் பார்த்தது, இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். இந்த சைடு பாருங்கள், இங்கே லேண்ட்ஸ்கேப் இப்படி இருக்குது, அப்படியே இந்த சைடு பாருங்களேன், பயங்கரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது. இதுதான் லடாக் பஸ்ஸா? இன்னும் இல்லை, இமாச்சல் பிரதேஷ். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லடாக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 375 கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பேர்லச்சா பாஸ்லாம் போகும்போது பயங்கரமாக ஸ்லோ இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், ஜாலி தான். நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த லாரிக்காரங்க தான் அதிகமாக போகிறாங்களா, அதனால் ஓட்டை கச்சி ஓட்டுன்னு வரேன். இந்த இடத்துலலாம் ஓட்டை கடிக்கக்கூடாது, பட் பார்த்து சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை கடிக்கலாம். ஓட்டை கடிக்கிறது தப்பு இல்லை, பட் அதை கரெக்டாக அடிக்கணும். லாரி பக்கத்தில் போகும்போது அப்படியே கதைன்னு இருக்குது, நல்லா வாமாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா தீஞ்ச நாற்று அடிக்குது. கிளச்சை ஃபுல்லாக தேய்ச்சிடுறாங்க போல், ஏன்னா லோடு ஏற்றின்னு போகுதில்ல, அதனால் கிளச்சு தேயும். அதனால் நம்ம ஜிக்ஸரில் கையை வச்சா இன்ஜினாண்ட க்ளவுஸை சூடு பண்ணிக்கலான்ட்டு இன்ஜினே ஜில்லுனா இருக்குது. அந்தளவுக்கு ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகலை சுத்தமாக. என்ன பண்ண போகிறனோ, மேலே போக வண்டி ஹீட் ஆச்சுன்னா ஓகே, நம்ம கையை நல்லா கதன்னு பண்ணிக்கலாம். ஆனால் ஹீட் ஆகாமல் ஜில்லுன்னு ஆகிடுச்சோ, அங்கே போயிட்டு இந்த கூலிங் சிஸ்டம் மேலே காமிக்க ஆரம்பிச்சிச்சோ, அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம ஜிக்ஸர் ஹீட்டே ஆகாது சுத்தமாக. இதில் இன்னும் பனி பிரதேசம்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இன்னும் நல்லா இன்ஜின் கூல் ஆகிடும். இந்த அழகாக பாருங்களேன், எப்படி இருக்குல்ல, கண்ணவே என்னால் வந்து பார்த்திங்கன்னா மூட முடியல, கேமராவே ஆஃப் பண்ண முடியல. அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்னோ. என் வாழ்க்கையில் முறையாக பார்க்குறேன்டாடி. இது வரைக்கும் டாக்குமெண்ட்ரி வீடியோஸ்லேயும் ஹாலிவுட் படத்துலேயும் பார்த்தது, லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் அதுவும் இவ்வளோ க்ளோஸராக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா போவோம். இப்போ தெரிஞ்சா அவங்களுக்கு பயங்கரமாக எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. பெட்ரோல் போடலான்னு வந்தால் தழும்ப இருக்குது. பெட்ரோல் போட வேணாம் தான் நினச்சேன், சிங்கிள் டேங்கில் போகலான்ட்டு. பரவாயில்ல விடுங்க, 13 லிட்டருன்னு கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து 94 ரூபா 1 லிட்ரு. ஓகே, 100 ரூபாய்க்கு போட்டாச்சு. இன்னும் கூட பிடிக்கும் ஆக்சுவலாக. பரவாயில்ல, இதுவே ஃபுல்லாக இருக்கே, நல்லா மைலேஜ் கொடுக்குதுப்பா. லிட்டருக்கு 43 கொடுக்குது. ஓகேங்க, பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. 100 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். கேனில் போடு, எனக்கு வண்டியில் வேணாம், வண்டி டேங்க் ஃபுல்லாக இருக்குதுன்றேன். கேன்லலாம் போட மாட்டேன், நாட் அலோடு அப்படின்றான். அடங்கொய்யால் யாரா நீ சேர்றா, நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க் எத்தனை கிலோமீட்டரான்னு கேட்டால் 8 கிலோமீட்டருன்றான். ஓகே, அப்போனா இதோட நம்மளுக்கு பெட்ரோல் பங்க் தேவைப்படாது. இதை வச்சு நம்ம எங்கே திஸ்கித்து பேங்காங் வரைக்குமே போகலாம். தாண்டி பிரிட்ஜாங்க, இதுதான். வீலிங் தூக்கலாமா? ஆனால் வண்டி வேறு பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்குது, பின்னாடி லேப்டாப் வேறு இருக்குது. ஆனால் மேலே போய்ட்டு கண்டிப்பாக வீலிங் தூக்குவேன். இந்த மேக்னெட்டிக் இருக்குல்ல, எல்லா பேக்கும் கழட்டி வச்சுட்டு ரீச் ஆகிட்டோன்னே வீலிங் தான். அங்கே போனோடனே வீலிங் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுவோம். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர்லச்சாக்கு முன்னாடி ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நின்றுருக்கோம். ஸோ கீழாங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டியாச்சு. ஒரு 100 கிலோமீட்டர் கிட்டே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 100-120 கிலோமீட்டர் கிட்டே ஓட்டிகிட்டு வந்துட்டோம். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பேர்லச்சா தாண்டி சாப்பிட்டுக்கிட்ட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைமாக்ஸ் மாத்திரை போட்டுக்கணும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ ஜிக்ஸர் வந்து அங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றோம். மேகி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துடுச்சு. நார்மல் மேகின்னு சொல்லாமல் வெஜ் மேகின்னு சொல்லிட்டேன். எப்படி சாப்பிட போகிறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு தெரியல. நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி.
செம்ம டேஸ்ட்டுங்க, பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. இதுலேயே அங்கே பார்த்தீங்களா பனி மேலே ஸோ அஃபிஷியலாக லே போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டோங்க. அங்கே பார்த்தீங்களா பனிமலை தெரியுது. ஸோ அந்த சைடு பின்னாடிக்கா ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு இது பார்த்திங்கன்னா திரும்பிச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த கார்கில் போகிறது, அப்படியே வந்து ரைட்டு ஹேர்பின் பெண்ட் ஏறினா லே போகிற அஃபிஷியல் ரூட்டு. இங்கேருந்து வந்து இன்னும் 326 என்னவோ காமிச்சிது, பார்த்துக்கலாம். இன்னும் பேரலச்சா வந்து 44 கிலோமீட்டர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பேரலச்சாவா என்னன்னு ஒன்றும் புரியல. இப்போ ஆல்ரெடி 10,500 ஹைட்டு, 10,500 அடியில் இருக்கும். 10,500 அடினா 10 கிலோமீட்டர் ஹைட்டா சீ லெவல்லேருந்து? ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். பேரலச்சா போகிறோம். அங்கே தாங்க ஸ்னோஃபால் இருக்கும், ஏன்னா அது செம்ம ஹைட்டா, அதனால். அதுக்கப்புறம் தங்களாலையும் இருந்தால் இருக்கலாம், அது இன்னும் இதை விட ஹைட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு டிஎன் வண்டியுமே நான் பார்க்கல இது வரைக்குமே. கடுப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லே போனால் பார்ப்போமா என்னன்னு ஒன்றும் புரியல. பார்க்கலாம், நம்புவோம். யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ப வேண்டியதான். இங்கே நம்ம போயிட்டு பேரலச்சாலையில் போயிட்டு நான் போய் விளாக் எடுக்கிறேன். கைஸ், கொஞ்சோண்டு சூச்சு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துடுச்சா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். பாட்டு வேறு ஓடுது, ஹெட்செட் இல்லாமல். கைஸ், ஷீல்டு க்ளவுஸு தயவு செய்து யாரும் வாங்காதீங்க. 2 வருஷத்தில் பிஞ்சுன்னு வருது, அக்கா பிஞ்சுன்னு வருது. இத்தனைக்கும் நான் 20,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் செம்ம காண்டாகுது எனக்கு, ஃபுல்லாக பிஞ்சுக்குனே வருது. 3,750 ரூபா கொடுத்து வாங்கினேன். குவாலிட்டி பார்த்தீங்களா? ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு 15 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரோடு வந்து எப்படி சொல்கிறது, வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பிஆர்ஓ. அவங்களுக்கு ஒரு கிரேட் செல்யூட்டு. அதே மாதிரி ஏதாவது லான்ச் ஆகினா கூட உடனே வந்து கிளியர் பண்ணுறாங்க, அதுவும் பெரிய விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் செம்மைட்டு ஏற போகிறோம் நம்ம. சூப்பராக இருக்குல்ல வியூ. இன்னும் இதை தாண்டினா பனிமலை தாங்க, அச்சு தூக்கி போய் ஏறலாமா? காய்ஸ், இங்கே பாருங்களேன் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் ஏதோ இங்கே கூட நேம் எழுதி வச்சுருக்குறானுங்க டாடி. இங்கே எப்படி பேர் எழுதுறதுக்கு வெள்ளை பெயிண்ட் எடுத்துன்னு வந்துடுவானுங்களா டப்பாவில்? செம்மையாக இருங்க, அப்படியே சாண்ட்விச் மாதிரி. இன்னும் அதெல்லாம் போக வரும். இன்னும் பேரலச்சா இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஜிங் பார் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ நின்று வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மெயில் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து ஃபாஸ்டஸ்ட்டு நான் ஸ்டாப் மோட்டார் சைக்கிள் ரைட் ஃப்ரம் சென்னை டு டெல்லி நம்ம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணோம் பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயில் வந்திருக்கு. ஸோ உங்களோட இதை வந்து அனுப்புங்கன்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஸோ நான் ப்ரூஃப்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்ப போகிறேன். ஓகே, நல்ல செய்தி. லடாக் வந்தோடனே எல்லாமே லே போயிட்டதுக்கப்புறம் மெயிலெலாம் வந்து அனுப்பிச்சிக்கலாம். பயங்கரமாக இருக்குது. ஓகே, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோன்னா போய்கிட்டே இருப்போம். பா, ஹை ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி, நார்மல் ரோடாக இருந்தாலும் சரி, ஜிக்ஸர்னாலே பவர் தான். ஐயா, ஒரு ட்ராப் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் ட்ராப்பே இல்லை. வண்டியை அசால்ட்டாக தூக்கி சொருவுது கிளச்சு விட்டோன்னு. இப்போ கூட நான் 2வது கியர் போட்டு டப்புன்னு கிளச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வீலி ஆகும். அதுவும் இந்த மாதிரி இடத்துல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது பவரு. அங்கே பார்த்திங்களா பனி. ஐயோ, பேரலச்சை எந்த பக்கம்னே தெரியலையே. இந்த க்ளவுஸ் வேறு பிஞ்சுன்னு இருக்குதா, உள்ளே காற்று போக அப்படியே கை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. இன்னும் லடாக் வந்து இங்கேருந்து லே வந்து 300 கிலோமீட்டர் தான். இந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் நம்ம ஜிக்ஸர் செகண்ட் கியர்லேயே அசால்ட்டாக ஏறும். இங்கே ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப்பு, இங்கே ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல். இங்கெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. சாட்சி வந்து 52 கிலோமீட்டரா? எனக்கு தெரிஞ்சு சாட்சி தாண்டி தான் கரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஆட்டிடியூட்னு நினைக்கிறேன். ஜிக்ஸர் இருக்குது நம்மளுக்கு, என்ன கவலை. இவனுங்க வேறு இங்கே சிங்கிள்ஸ் போட்டுக்கிறானுங்க எனக்கு வழி விடாமல். டெய் அப்படிதான் வார்ம் அப் WWF வச்சுக்கோங்களா, ஃபுல்லாக வழி மறைச்சின்னு வரானுங்க. இன்னொருத்தங்க சிங்கிள்ஸ் போட்டுக்கிறானுங்க. வர அதுக்கு முன்னாடி இது பார்த்தாலும் ஒரு 200-300 ஆடு இருக்கும் போல. தலைவரே வழி விடுங்க. இந்த ஆடு வித்தியாசமாக இருக்கு.
ஆக்சுவலாக இது வந்து ரோடு வந்து ஏறி ஏறி இறங்குதா, கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏறுறோம். அது எனக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. ஏன்னா உடம்பு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரைட் ஹேண்ட் ஜாக்கெட்டு வேறு ஃபுல்லாக 5 லேயர் போட்டிருக்கோம்ல, ரைட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா வலிக்குது. ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் தமிழ்காரங்களை பார்க்க முடியலையே. என் கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு பனிமலை தெரியுது. அப்படிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, லடாக்குன்றதே ஒரு மாயாஜாலம் தான். டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்பு. 2 தடவை வேறு பள்ளத்தில் டம்மல் டிங்கிள்னு விட்டேன். லேப்டாப் வேறு இருக்குதா, அதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம், எதுவும் ஆகாது. சென்னையிலேருந்து டெல்லியே 2200 கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடில் ஓட்டு வந்தான், அப்போயே எதுவும் ஆகலை. அந்த ஒரு நம்பிக்கை தான். என்ன இருந்தாலும் லடாக் போயிட்டு ரூமில் போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு மைண்டில் என்ன தெரியுமா ஓட்டு, வண்டி ஓட்டின்னு வரும்போது அங்கே இருக்கல உச்சி, அங்கேருந்து சரிக்குனே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தான் தோணுது. வண்டி சிஎன் பார்த்துட்டு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குது. லேயில் தான் உங்களுக்கு ஒரு 6:45 7 மணி ஆகிடும். வெல்கம் டு லேலே ஹாயபுசா GSX 8 V-Strom 800 வாங்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஆரவல் சுசுகி ஷோரூம் சென்னை வந்தாலே போதும். இவங்க கிட்ட ஹாயபுசா GSX 8 அதுக்கான சர்வீஸ் சென்டர் அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன ஜிக்ஸர் SF 155 இருக்குது. TFD டிஸ்பிளேயோட லான்ச் ஆன சுசுகி ஆக்சஸ், அதுக்கப்புறம் ஆவனஸ் பர்க்மன் சுசுகியோட எல்லா கமிட்டிங் பைக்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன V-Strom SX 250 இந்த ஒரு ஷோரூமில் மட்டும்தான் ஜிக்ஸர் 250 V-Strom ஹாயபுசா ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும் ஹாயபுசா சுசுகி சூப்பர் பைக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.